பூஜை பாத்திரங்கள் கை வலிக்க இனி தேய்க்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க டீ தூள் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் பூஜை பாத்திரம் 5 நிமிஷத்தில் சும்மா தங்கம் போல் தகன்னு ஜொலிக்கும். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி தரும், உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பூஜை பாத்திரம், காப்பர் பூஜை பாத்திரங்களை எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பீத்தாம்பரி பவுடர், சபீனா, வினிகர் அப்படின்னு எதுவுமே பயன்படுத்த வேணாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருள் இருந்தால் போதும். எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும், இல்லைனா எவ்வளோ எண்ணெய் கரை இருந்தாலும், எவ்வளோ பாசி படிஞ்சிருந்தாலும் வெறும் 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாங்க. எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருந்தாலும் இனி மணிக்கணக்காக நேரம் செலவிட வேணாம். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு முடிச்சிடலாம் கை வலிக்காமல். அதே அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரு 3 ப்ராசஸில் பண்ணணும். முதல் ப்ராசஸ், விளக்கில் இருக்கிற இந்த எண்ணெய், மஞ்சள், குங்குமத்தை இந்த மாதிரி ஒரு துணியில் முதல்ல தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம 2வது ப்ராசஸ் பண்ணலாம். 2வது ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற இந்த பூஜை பாத்திரங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இதை விட கம்மியான பூஜை பாத்திரம் செய்ய போகிறீங்கன்னா இதை விட கம்மியான அளவில் இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அதுதான் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ பொடி சேர்த்துருக்கேன். எந்த விதமான டீ பொடினாலும் பயன்படுத்தலாம். இது நான் 3 ஸ்பூன் டீ தூளுக்கு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது தாங்க அளவு. நீங்கள் பாத்திரங்கள் இதை விட கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த குவான்டிட்டியை அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணுங்கள். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்து நம்ம போட்டிருக்க இந்த மஞ்சத்தூளோட கலரெல்லாம் மாறி நல்லா அந்த டீ டிகாஷன் இந்த தண்ணியில் இறங்கும். நல்லா இந்த தண்ணியோட கலர் கருகருன்னு மாறணுங்க. இப்போ பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. போக போக இதோட கலர் அப்படியே மாற ஆரம்பிக்கும். கேட்கலாம் இதில் ஏன் மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்கன்னு. மஞ்சத்தூள் போடும்போது நம்மளோட பித்தளை பொருட்கள், காப்பர் பொருளுக்கு நல்ல ஒரு ஷைனையும் ஒரு பாலிஷ் போட்ட பளபளப்பையும் கொடுக்குங்க. இந்த டீ பொடி அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் பசை, அந்த பிசுபிசுப்பு, அழுக்கு எல்லாத்தையும் போக வைக்கும். இந்த லிக்விட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தோலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லிக்விட் எல்லாமே நல்லா கலந்து நமக்கு ஒரு மாதிரி டீ டிகாஷன் போல் கிடைக்குங்க. பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அதே போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கவே இந்த லிக்விடோட கலர் இது போல் கருப்பாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க இந்த லிக்விடு, இது உள்ளே இருக்கிற மஞ்சத்தூள், பேக்கிங் சோடாலாம் நமக்கு இந்த பித்தளை பொருட்களை நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி தரும். நீங்கள் எவ்வளோ நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாலும், இல்லை ரொம்ப பழைய விளக்கு வச்சுருந்தாலும், இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு, பிசுபிசுப்பு, அந்த டல்லாக இருக்கிற ஃபினிஷிங் எல்லாமே போய் அந்த விளக்கு நமக்கு புதுசாக ஜொலிக்குங்க. அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், இந்த டிகாஷன் நல்லா இந்த மாதிரி கருகருன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பக்கத்தில் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி நல்ல பெரிய அகலமான பாத்திரத்தில் 3/4 பாகம் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு, அதாவது இதில் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சூடான நல்லா கொதிச்சிருக்கிற டிகாஷனை இதில் நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறோம். அதாவது வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த டிகாஷன் இந்த தண்ணியோட கலந்துரும். இப்போ இது தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வெது சூடு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை தண்ணியில் ஊற்ற வேணான்னா நீங்கள் இந்த லிக்விடையே பயன்படுத்திக்கலாம். எனக்கு இது ரொம்ப கொதிக்க போட்டோன்னா நம்ம விளக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நல்ல வெதுன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட விளக்குகள் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. இதில் நீங்கள் முதல்ல எண்ணெய் பிசுபிசுப்பான அந்த விளக்கு போடக்கூடாது. அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு, இந்த மாதிரி மணி எல்லாம் போட்டுக்கோங்க. அதாவது எண்ணெய் இல்லாத அந்த பாத்திரங்களை முதல்ல போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் பாத்திரம் போட்டுட்டோன்னா எல்லா பாத்திரமும் ஒரு மாதிரி பிசுன்னு ஆகும். அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு 2-3 செகண்ட் விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் இந்த தண்ணியில் ஊறணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் போட்ட உடனே இந்த பாத்திரத்தில் லேசாக சூடு ஏறி இருக்கும். அது சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கைகளால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நீங்கள் லேசாக ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பாத்திரங்கள் நல்லா பளபளன்னு இருக்கும். இருந்தாலும் அதில் நமக்கு அந்த அழுக்கு,
அழுக்கு பிசுபிசுப்பெல்லாம் இருக்குங்க, அதை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பாத்திரம் தேய்க்க எந்த லிக்விடோ சோப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை கொஞ்சமாக தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இப்போ நான் இந்த மணியோட நடுப்பகுதியில் லேசாக தேய்ச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், மணியோட ஓரப்பகுதிகளுக்கும் இந்த நடுப்பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்கல, லேசாக தான் தேய்ச்சோம். இது போல் தேய்க்கும் போது நல்லா நமக்கு ஷைனாக கிடைக்குங்க. இப்போ நம்மளோட இந்த மணி பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது கை வலிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற எந்த வித தேவையும் இருக்காது. தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு லேசாக தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க. நம்ம கை வலிக்காமல் நம்ம எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் படாத பூஜை பாத்திரங்களை முதல்ல தேய்ச்சி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பயன்படுத்துகிற விளக்குகளை இதில் நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம விளக்கோட அடியில் வைக்கிற அந்த தட்டுன்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த எண்ணெயில் படாத எல்லா பாத்திரங்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் செஞ்சுருங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்மளோட விளக்குகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கை பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி விளக்கை போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சாலே போதும். பீதாம்பரி பவுடர், சபீனா, வினிகர் அப்படின்னு எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. இதனால நம்ம எப்போனாலும் இந்த பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக விளக்குகளை க்ளீன் பண்ணலாம். பித்தளை விளக்கு மட்டும் இல்லைங்க, காப்பர் பொருட்கள் கூட நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட விளக்குகளை நல்லா குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 முறை குடிக்கிற தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள். உப்பு தண்ணியில் போடாதீங்க. உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது 1 மாதம் ஆனாலும் விளக்கு கருத்து போகாமல் இருக்குங்க. அப்படியே நம்ம தேய்ச்சி வச்சோன்னா எப்படி இருக்குதோ அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் விளக்குகளை ஒரு முறை க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவரை நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ 3வது ப்ராசஸ், தண்ணியிலேருந்து எடுத்த உடனே ஒரு காட்டன் துணியில் விளக்கு அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.